கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை லூக்கா நற்செய்தியாளர் 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம். அந்த நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துரோயனால் கட்டளை பிறந்தது. இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து மிக தெளிவாக லூக்கா நற்செய்தியாளர் அவர்கள் பதிவு செய்வார். அதில் இப்போ வாசிக்கப்பட்ட லூக்கா 2 முதல் வசனத்திலே குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று ஆளுநரால் கட்டளையிடப்படுகிறது. அந்த 2-3 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆளுநர் சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ குடிமதிப்பு அப்படின்னாக்கா அவருடைய தேசத்திலே ஒவ்வொரு குடும்பத்தாரின் விவரத்தை, அவருடைய மதிப்பீடுகளை கணக்கிடுவது. அப்போது இந்த குடிமதிப்பு எதனால எழுதப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம்னு சொன்னா, அதாவது ராணுவத்துக்கு படைக்கு ஆள் சேர்ப்பதற்காக, வரி வசூல் செய்வதற்காகவே இந்த குடிமதிப்பு எழுதப்பட்டு ஆள் சேர்க்கப்பட்டது. அப்போ இதை ஏன் பதிவு செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவருடைய வரலாறு அது உண்மைத்தன்மையை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுவதற்காக, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அது எப்படி இன்றளவும் ஒரு பொதுவான வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய வரலாறு உண்மை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று மிக தெளிவான முறையிலே லூக்கா இதை பதிவு செய்கிறார். அதனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து ஆளாகி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்போதும் நன்மை செய்கிறார், இப்போது நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்மளை விடுவிக்கிறார், நம்மோடு வாழ்கிறார் என்பதை நாம் அறிந்து புரிந்து அநேகருக்கு இந்த வரலாறை நாம் பறைசாற்றுகின்ற கிறிஸ்தவர்களாக, ஆண்டவருடைய பிறப்பு பட்டி தொட்டி எங்கும் எடுத்துரைக்கின்ற கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் வாழ்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.